வெல்கம் டு மிட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பு குழிப்பணியார ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்றைக்கி நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நான் ஆப்பம் எப்படி மிக்சியில் செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதே மாவு தான் நம்ம யூஸ் பண்ணி பணியாரமும் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அது எப்படி இந்த மாவு அரைக்கிறதுன்னு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் அளவாக மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். இதுவே போதும். நீங்கள் நிறைய பேத்துக்கு செய்கிறீங்க, நிறைய மாவு எடுத்து செய்கிறீங்கன்னா 2 முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நல்லா ஸ்பாஞ்சினஸ் கொடுக்கும், ப்ளஃபியாக வரும் பணியாரம். அதுக்காக மட்டும்தான். இது கூட தேவையான இனிப்பு சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக நான் நாட்டு சக்கரை தாங்க சேர்க்குறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் நாட்டு சக்கரை சேர்த்திக்க போகிறேன். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சியை நல்லா மாறி வரும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் கலந்து விட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணுங்க. அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயுமே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் மாவை. எல்லா குழிகள்லையும் இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா குழிகளையும் ஊற்றிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி ஆயில் ஊற்றி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுனால இது மேலே ஆயில் நான் ஊற்றலை. அதுக்கு பதிலாக மூடியை போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு நம்ம திருப்பி விடும்போது ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அழுங்காமல் இந்த மாதிரி ஒரு சிறுகணிக்கு வச்சு இப்படி திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா பால் மாதிரி பந்து மாதிரி வருது. நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? கலருமே யம்மியாக இருக்கும். அந்த கலரு, அந்த டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்ட பிறகு இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் சைடும் குக் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் குக் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. நான் இதை திருப்பி சைடில் வச்சதை திருப்பி வச்சிட்றேன். ஃபுல்லாக திருப்பி வைக்கிறேன். திருப்பி எல்லாத்தையும் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு குக் ஆயிரும். ஸோ நம்ம மறுபடியும் எடுத்துடலாம். இப்போ 1 பை 1 நான் எல்லாத்தையும் திருப்பி விட்டுறேன். சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே தலைகளாக திருப்பி விட்டுறேங்க. இப்போ ரெடி ஆயிரும். நான் பிளேட்டுக்கு இதை 1 பை 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாக இருக்கும். இனிப்பு குழிப்பணியார ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட்டும் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுக்கோங்க. நம்ம எக் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா ப்ளஃபியாகவும் அந்த ஸ்பாஞ்சினஸும் இதுக்கு கிடைக்குங்க. ரொம்பவே யம்மியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Mitla. Thank you. Bye.